அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஹெப்படைட்டிஸ் சார்ந்து நிறைய நோய் சார்ந்த விஷயங்கள், சித்த மருத்துவத்தில எப்படி அணுகலாம் அப்படின்ற நிறைய விழிப்புணர்வு சார்ந்த விஷயங்கள, நம்மளுடைய காணொளி சார்ந்த விஷயங்கள் இதில பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். தமிழ்ல பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். முதன் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கங்க. நான் படித்த, பட்டம் பெற்ற, பட்ட மேற்படிப்பு படித்த சித்த மருத்துவர். இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் சார்ந்தும், இந்த மாரியான அ சித்த மருத்துவத்தில எப்படி நோய்கள அணுகுறோம் அப்படின்ற விஷயத்தையும், பல்வேறு கன்சல்டேஷன்ஸையும் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ, இன்னைக்கு ஒரு புல்லட்டின் வந்து மெடிக்கல் புல்லட்டின் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதாவது ஃபேமஸான ஒரு நகைச்சுவை நாயகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஹாஸ்பிட்டல்ல 16த் அன்னைக்கு ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷனோட அதாவது அப்டோமினல் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்ட்ல சிவியரான ப்ளீடிங் ஆகி, மல்டி ஆர்கன் டிஸ்ஃபங்ஷனோட ஐ மீன் செகண்டரி டூ க அப்டோமினல் கண்டிஷன்ஸ்ல காம்ப்ளக்ஸா ஒரு சில கண்டிஷன்ஸோட இவர் வந்து எங்கள்ட்ட வந்து அப்ரோச் ஆனாரு. கிரிட்டிக்கல் கேர் யூனிட்ல இன்டென்சிவா அவர வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம், மேனேஜ் பண்ணிட்டுருக்கிறோம். பட் என்னதான் எங்களோட மல்டிபிள் டிசிப்ளினரி குரூப் ஆஃப் டீம் எஃபோர்ட்ஸ் வந்து நாங்க குடுத்தாலும், பட் அதில வந்து கண்டிஷன்ஸ் வந்து டிட்டோரியேட் அதாவது அது ஏற்றுக்கொள்ளப்படாமல் சரிவிலேயே இருந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றத குடுத்துக்கிட்டு, டிக்ளரேஷன் வந்து அவரோட டிக்ளரேஷன்ஸும் சேர்த்து வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ, இன்னைக்கு ஃபுல்லா மேஜரா உள்ள கன்சல்டேஷன்ஸ் எல்லாமே என்ன பார்த்திருந்தேன் அப்படின்னா, சார் எனக்கு ஹெப்படைட்டிஸ் இருக்கு. எனக்கும் இதே மாரியான ஃபியூச்சர்ல இதாயிடுமா? ஸோ, அல்லது எங்களுக்கும் இதே மாரியான ப்ராப்ளம்ஸ் வந்துருமா? இது எப்படி சார்? அப்படின்ற நெறைய விஷயங்கள வந்து கேட்டிருந்தாங்கங்க. ஸோ, அதற்கான ஒரு தெளிவான ஒரு பார்வைய தான் கண்டிப்பா விழிப்புணர்வு சார்ந்த விஷயத்த தான் நான் உங்கள்ட்ட வந்து ஷேர் பண்ண போறேன். எப்பவுமே இப்ப இந்த அ ந அ நாயகருமே என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அதாவது பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆல்கால் இன்டேக் வந்து பண்ணியிருக்கேன். டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆல்கால் இன்டேக்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, இயர்லியர் டேஸ்ல நான் வந்து அவரோட கொலீக்ஸ் எல்லாமே சொல்றது, இயர்லியர் டேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சில்வர் அம் பெயிண்டிங்ஸ வந்து உடம்பு ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு, அதை தொடர்ந்து நெறைய ஜாண்டிஸ் சம்மந்தமான ஏன்னா மெட்டபாலைஸ் பண்ணணும். கண்டிப்பா உள்ள வந்து மேபி உள்ள ஸ்கின் ரூட் ஆஃப் இது வழியா கண்டிப்பா உள்ள போயிருக்கலாம். அதனால மெட்டபாலைஸ் ஆக முடியாம, அதனாலேயே அந்த டைம்லலாம் வெயிட் லாஸ் ஆகி, ஜாண்டிஸ் பிஃபோர் 15 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்த மாரியான விஷயங்களும் இப்ப பகிர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ, இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. என்ன அப்படின்றது ப்ராப்பரா அங்க வந்து கேஸ் ஹிஸ்டரி அப்படின்றது ப்ராப்பரா இல்ல. பட் ஏதோ ஒரு தோராயமாக ஃபிரெண்ட்ஸ் கலெக்ஷன்ஸோட விஷயத்த வச்சு நம்ம ஒரு 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 விழிப்புணர்வு சார்ந்த விஷயங்கள வந்து ஷேர் பண்றேன். அண்ட் கூடவே இந்த ஆக்டர் அப்படின்றவங்க ஒரு கட்டத்துக்கு பிறகு வெளிய அந்த நோயிலிருந்து விடுபட்டு ஒரு ஒரு பிஃபோர் 1 இயர்க்கு பிறகு நெறைய விழிப்புணர்வு சார்ந்த விஷயங்கள், இந்த மாரி ஆல்கஹால் சம்மந்தமான விஷயங்கள எடுக்காதீங்க. நான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன். இது ஏன்டா இன்னைக்கு இருக்குது? இந்த மாரியான விஷயங்கள் எதுக்காக இதெல்லாம் வந்துச்சு? அப்படின்றத எதுக்கு நான் ஆல்கஹால் எடுத்தேன்? அப்படின்னு உணர்ந்து நெறைய விஷயங்கள வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ, அவ்ளோ விழிப்புணர்வு விஷயத்த கண்டிப்பா மக்களுக்காக அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்த இந்த சமயத்தில நம்ம உணர்ந்து, அவருடைய ஆன்மா சாந்தி அடையறதுக்கு கண்டிப்பா நாமளும் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு, சிறிய விழிப்புணர்வு சார்ந்த விஷயங்கள் சொல்லுவோம். ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு என்ன சார்? ஹெப்பா அப்படின்றது பார்த்தீங்கன்னா, லிவர் அப்படின்றத குறிக்கும். ஐடிஎஸ் அப்படின்றது எப்பவுமே இன்ஃப்ளமேஷன் அப்படின்றத குறிக்கும். அது எந்த இடத்துல வேணா இருக்கலாம். இப்ப லிவர்ல வரக்கூடிய இன்ஃப்ளமேஷன ஹெப்படைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதே குடல்ல வரக்கூடிய ஐட்டிஸ் அப்படின்றத இன்ஃப்ளமேஷன கோலைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தொண்டையில ஒரு பிரச்சனை வருது. தொண்டையில த்ரோட்ல ஃபரிஞ்சியல் இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி கரகரன்னு இருக்கு. தொண்டை ஒரு மாரி அ கவுர மாரி இருக்குன்லாம் சொல்லுவோம்ல. அது ஃபரிஞ்சைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஐட்டிஸ் அப்படின்னு வந்தாலே, அத ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு வேர்டோட மெடிக்கல் டெர்மோட இணைச்சு ஐட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வழக்கங்க. அந்த வகையில தான் லிவர்ல எந்த விதமான பிரச்சனை வந்தாலும், இன்ஃப்ளமேஷன் வந்தாலும், அத பொதுவாக ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வழக்கம். ஆனா நம்ம பார்வையில ஹெப்படைட்டிஸ் அப்படின்னாலே, ஹெப்படைட்டிஸ் பியா இருக்கலாமோ, ஹெப்படைட்டிஸ் சியா இருக்கலாமோ, ஹெப்படைட்டிஸ் ஏயா இருக்கலாமோன்னு சொல்லக்கூடிய இணைக்கக்கூடிய பழக்கம் அப்படின்றது ரொம்பவே அளவில் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸோ, எப்பவுமே ஒரு சிர்ரோசிஸ் அப்படின்ற கண்டிஷன்ஸ்ன்றது உடனே வந்துராதுங்க. ஹெல்த்தி லிவரா இருக்கும். ஃபேட்டி லிவர் அக்குமுலேஷன்ஸ் வந்து சிவியரா இருந்துட்டு இருந்து, அத எப்பவுமே தன்ன தானே ரெகுலேட் பண்ணக்கூடிய குட் கொலஸ்ட்ராலும், பேட் கொலஸ்ட்ராலோட சரிவிகிதம் சரியா இருந்தாலே, இது ரிவர்ஸ் ஆயி நார்மலாயி வந்துகிட்டே இருக்கும். இது எப்ப முடியலையோ, அப்பதான் லிவர்ல ஃபேட் உள்ள இன்ஃபில்ட்ரேட் அக்குமுலேட் ஆகும். அங்க லிவர்ல இன்ஃப்ளமேஷன் ஆயி வடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அதைத் தொடர்ந்து தான் சுருக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஸோ, இப்படி படிப்படியா தான் ஆகும். எடுத்தோனே உடனேலாம் ஆகாதுங்க. ஸோ, பல்வேறு காரணங்கள் இருக்கு. இது வந்து வர்றதுக்காக. எக்ஸசிவ் அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாமே பொதுவா ஒன்லி ஆல்கஹால் மட்டுன்றது கிடையாது. மருந்துகள்னால வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏதாவது டாக்ஸின்ஸ் அவங்க இன்டேக் பண்ணியிருக்கலாம். அதனால வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. லிவருக்கு ஏதாவது ஒரு காரணங்களால் பிளட் ஃப்ளோ அப்படின்றது குறைவா இருந்திருக்கலாம். அதனால வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அ அயனோட பாடியில வந்து அயனோட செகண்டரி மெட்டபாலைட்ஸ்ன்னு சொல்லுவோம். இது எல்லாமே லிவர்ல தேவையில்லாம
பதிந்து அங்கே சேர்றதுனால அந்த பாக்கெட்ஸில் சேர்றதுனால ஹெப்படோசைட்டில் சேர்றதுனால அந்த செல்கள் செயலிழக்கிறதுனால வரக்கூடிய ஹெப்படைட்டிஸாக இருக்கலாம். வைரல் இன்ஃபெக்ஷன் ஹெப்படைட்டிஸ் ஏ, பி, சி இதனால் வரக்கூடிய ஹெப்படைட்டிஸாக இருக்கலாம். காப்பர் வந்து அதிகமாக அந்த ஹெப்படோசைட் செல்ஸில் உள்ள பதிஞ்சு அங்கே தேவையில்லாமல் அக்குமுலேட் பண்ணி ஃபங்க்ஷனை டிஸ்டர்ப் பண்ணும். அதனால் வரக்கூடிய ஹெப்படைட்டிஸாக இருக்கலாம். அங்கே தேவையான ஏதாவது ஆட்டோமின் ரியாக்ஷன்ஸ் நல்லதாக ஒரு செல் இருக்கும், அது தனக்கே தேவையில்லை அப்படின்னு இம்யூனிட்டியை ஆட்டோமேட்டிக்காக டெஸ்ட்ராய் பண்ணிட்டே இருக்கும். அதனால் வரக்கூடிய ஹெப்படைட்டிஸாக இருக்கலாம். இப்படி பல்வேறு விதமான காசஸ்ன்றது இருக்குது. பொதுவாக ஹெப்படைட்டிஸ் அப்படின்னாலே ஹெப்படைட்டிஸ் பினால லைஃப் வந்து ஸ்பாயில் ஆகிடும், லைஃப் வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு தேவையில்லாத பதட்டப்படுறது வேண்டாம். சரியான நேரத்தில் சரியான விகிதத்தில் சரியான மருத்துவரை ப்ராப்பராக எவ்ரி இயர் செக் பண்ணுறோம். நம்ம ஹெல்த் எப்படி இருக்குன்னு அப்டேட் எடுத்துக்கிறோம். எப்பவுமே நம்மளுடைய டேட்டாவை ஃபைல் பண்ணி வைக்கக்கூடிய பழக்கங்கள் இருந்துச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம நல்ல ஒரு ஆரோக்கியமான நிலையில் வந்துகிட்டே இருக்கலாங்க. நிறைய பேஷண்ட் சொல்லுவாங்க, எனக்கு ஹெப்படைட்டிஸ் பி இருக்குது சார், நான் வந்து லைட்டாக அப்பப்போ அக்கேஷ்னலி ஆல்கஹால் எடுத்துக்கலாமா அப்படின்னு. தயவு செய்து இன்னையோட கம்ப்ளீட்டாக ஆல்கஹால் பக்கம் போகிறத நிறுத்தணும். தயவுசெய்து பேஷண்ட்டே கேட்பாங்க, சார் வீக்லி ட்வைஸ் அல்லது மந்த்லி ஒன்ஸ் எடுத்துக்கலாமா அப்படின்னு. அல்ல ஒரு ஃபங்க்ஷன் சார் நான் எடுத்துக்கலாமான்னு கால் பண்ணி கேட்டுட்டு கன்சல்டேஷன் பண்ணி கேட்டுட்டு திரும்ப ஆல்கஹால் எடுக்கக்கூடிய நபர்களும் இன்றைக்கி வந்து அதிகமாக பார்க்குறோம். தயவு செய்து அதை நிறுத்த வேண்டிய கட்டாய சூழ்நிலை அப்படின்றது இருக்குது. லிவரில் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னா ஹெப்படைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அது என்ன காரணத்தினால வருது, எவ்வளோ நாள் இருக்குது, அதில் உள்ள செல்களில் என்ன மாற்றம் அடையுது அப்படின்றத வச்சு தான் லிவர் இன்ஃப்ளமேஷன் அப்படின்றத பிரிக்கிறோம். ஒன்று அக்யூட் ஹெப்படைட்டிஸாக இருக்கலாம், மேபி ஏ, பி, சி இப்படி எந்த வெரைட்டினாலும் இருக்கலாம். அல்லது ஒரு சில சமயத்தில் கிரானிக் ஹெப்படைட்டிஸ் அப்படின்ற விஷயமும் இருக்கலாம். கிரானிக் ஹெப்படைட்டிஸ் அப்படின்றது ஒரு லிவர் இன்ஃப்ளமேஷன் அப்படின்றது 6 மாதத்துக்கு மேலே தொடர்ந்து இருக்குது அப்படின்னா அதை கிரானிக் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதனை தொடர்ந்து வரக்கூடிய ஆல்கஹால் அல்லாத ஃபேட்டி லிவரில் வரக்கூடிய டிசீஸ் அப்படின்ற சொல்லக்கூடிய விஷயத்த இது வந்து பிரதிபலிக்கும். இதே வந்து ஆல்கஹால் எடுக்கிறதுனால வரக்கூடிய லிவர் டிசீஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதனால் வரக்கூடிய இன்ஃப்ளமேஷனை ஆல்கஹாலிக் இன்டியூஸ்டு லிவர் ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். அக்யூட் அண்ட் கிரானிக் லிவர் இன்ஃப்ளமேஷன் சொல்லுவோம். அதாவது அவருக்கு நாள்பட எதுவுமே 10 வருஷம் எதுவும் பண்ணியிருக்காது, திடீர்னு பார்த்தா அக்யூட்டாக வந்து ஏதாவது பிரச்சனை வந்து அதனால் வரக்கூடிய விஷயமா இருக்கலாம். ஒரு சிலவங்களுக்கு கோலிஸ்டாட்டிக் உள்ள பிளட் ஃப்ளோவோ அல்லது அங்கே ஏதாவது போகக்கூடிய விஷயங்கள் வெயின்ஸில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அதனால் வரக்கூடியதை கோலிஸ்டாட்டிக் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். வைரல் இன்ஃப்ளமேஷனால் வரக்கூடியதை வைரல் ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு தான் தெளிவாக சொல்லணும். ஸோ லிவர் இன்ஃப்ளமேஷன்ஸில் பல்வேறு வகை இருக்குது. ஸோ எந்த காரணத்தினால வேணாலும் அவருக்கு வந்து இந்த மாதிரி விஷயம் ஏற்பட்டிருக்கலாம். எல்லாமே எனக்கு இருக்கிற நோயினால தான் வந்திருக்கும் அப்படின்ற பொதுப்படையான விஷயத்த கண்டிப்பாக வந்து நீக்கணும் அப்படின்ற விழிப்புணர்வை இந்த விஷயத்தோட சொல்லிக்கிறேன். எடுத்தோன்னே உங்களுக்கு ஹெப்படைட்டிஸ் கார்சினோமோ, லிவர் சிரோசிஸ் அப்படின்றதெல்லாம் வராதுங்க. ஸோ ரெகுலராக நம்ம வந்து லிவரை ப்ராப்பராக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு ஃபைப்ரோசிஸ் கண்டிஷன் ஆகி சிரோசிஸ் ஆகி ஹெப்படைட்டிஸில் அப்படி தான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜிங் அப்படின்றது மூவ் ஆகும். எடுத்தோன்னே உங்களுக்கு வந்து மூவ் ஆகிடாது. பொதுவாக நான் சொல்லக்கூடியது ஃபேட்டி லிவர் அப்படின்ற ஒரு விஷயம் லிவரில் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாலே லிவர் ஆரோக்கியமான விஷயத்த தன்னோட ஃபங்க்ஷன்ஸை ப்ராப்பராக வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும். பொதுவாக இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற விஷயத்துக்கு அறவே வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய விஷயத்த கண்டிப்பாக இருக்கவே கூடாது அப்படின்றத முன்னேலேருந்து நம்ம முடிவெடுக்கணும். ஃபாஸ்டிங் இன்சுலின் பாருங்கள், ஃபாஸ்டிங் பிளட் சுகர் பாருங்கள், டாக்டருக்கு கன்சல்டேஷன்ஸ்க்கு அதை அனுப்பிவிடுங்க. உங்களோட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸோட லெவல் ஹோமாயர் எப்படி இருக்குது அப்படின்றத டாக்டர்ஸ் நாங்கள் அசஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்கிறோம் விழிப்புணர்வுக்காக. ஒபிசிட்டி இருந்தால் வெயிட் ரிடக்ஷன் அப்படின்றத கண்டிப்பாக வந்து பண்ண வேண்டிய அவசியம் வந்து இருக்குது. ஆல்கஹால் இன்டேக் இருக்குன்னா கண்டிப்பாக அறவே நீக்க வேண்டியது கட்டாய சூழ்நிலை அப்படின்றத இன்னையோடு நம்ம வந்து தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் பல்வேறு விஷயங்கள் இன்னும் நிறைய பேசிக்கொண்டே இருக்கிறோம். பேசப்பட வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. கீப் ஆன் ஃபாலோயிங். நிறைய விழிப்புணர்வு சார்ந்த விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். கன்சல்டேஷன்ஸ் எது வேணுன்னா மேலே உள்ள காண்டாக்ட் நம்பரில் வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு பேசுங்க. அதுக்கான டைம் ஸ்லாட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக எங்களோட பெஸ்ட் கன்சல்டேஷன்ஸை சித்தா மூலியமாக கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுறோம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.